அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Haryaksha சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலா ஜாமுன், அதாவது பிளாக் ஜாமுன்ஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். காலா ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ஸ்வீட்லெஸ் கோவா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் பன்னீர், இதுக்கு வீட்டில் செய்கிற பன்னீர் தான் யூஸ் பண்ணோம், அப்புறம் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஹோம்மேட் பன்னீர் நான் இன்னைக்கு 125 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் திரிய வச்சு எடுத்திருக்கேன். மைதா 50 கிராம் எடுத்திருக்கேன். ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் நம்ம ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் அளவு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். கீ 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். நட்ஸ், மிக்சடு நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை 125 கிராம் பன்னீருக்கு நம்ம 250 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். ஸோ 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணீர் 200 ml நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ கூட எடுத்து நம்ம ஜாமுன்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஒரு அகலமான பிளேட் எடுத்துருக்கேன். நீங்கள் எப்பவுமே பிளேட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பவுல்லாம் எடுத்திங்கன்னா டோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிளேட்டில் நம்ம எடுத்த கோவா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்லெஸ் கோவா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம ஸ்வீட் கோவா போடக்கூடாது. இந்த கோவா நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம். எந்த ஒரு கட்டிக்கிட்டும் இருக்கக்கூடாது. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம பிணைஞ்சு எடுத்துடணும். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணலாம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிட்டும் நம்ம பன்னீரை நல்லா நம்ம லம்ப் இல்லாமல் நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். கோவாவும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பன்னீரும் கோவாவும் நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு செமி டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிற 50 கிராம்ஸ் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிணைஞ்சு எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிணைஞ்சு எடுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். மைதா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுத்த 50 கிராம் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். கரெக்டாக போயிடுச்சு 50 கிராம் மைதா எனக்கு. இது நம்ம கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது போல் சாஃப்ட் டோவாக நம்ம பிணைஞ்சி வச்சுட்டோம். இப்போ இது 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜீரா செஞ்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்த சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரையை சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம தண்ணீரை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் சர்க்கரை நம்ம 2 கப் எடுத்தோம்னா தண்ணி 1.5 கப் சேர்க்கணும் சுகர் சிரப்புக்கு. ஸோ அதே ரேஷியோ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சுகர் நம்மளுக்கு டிசால்வ் ஆகணும். நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிரப் நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் வச்சுட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ பாருங்கள், டோ நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நல்லா நம்ம ரெஸ்ட் விட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். நம்ம ஸோ நட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த நட்ஸில் நம்ம கொஞ்சமாக ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ராப் கூட நான் பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி அழகாக ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப் உள்ளே வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம ரெடி பண்ண டோலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் நம்ம எடுத்துக்கணும். சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இது போல் சின்னதாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சமோசாக்கெலாம் பண்ணுற மாதிரி, கொழுக்கத்துக்கெலாம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக நம்ம எடுத்த ஸ்டஃப்பை உள்ளே சேர்த்துட்டு நம்ம அழகாக நம்ம மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அழகாக ரோல் பண்ணிடலாம். நம்ம ஸோ மேலே ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு கிராக் இல்லாமல் நம்ம அழகாக ரோல் பண்ணி எடுத்துடணும். ஸோ நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சு ரோல் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லா பக்கமும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எதுவுமே கிராக் இல்லை. இது போல் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் டோவை பர்ஃபெக்டாக நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது கூட ரவுண்ட் தான் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு வேணால் நம்ம ஓவல் ஷேப் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எது பண்ணாலும் சரி உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு சீல் பண்ணிட்டு கிராக் இல்லாமல் பண்ணணும். கிராக் வந்துடுச்சா நம்ம ஃப்ரை பண்ண சொல்ல நம்மளுக்கு வெடிப்பு ஊற்றி போயிடும்.
ஸோ பாருங்கள், காலா ஜாமுனுக்கு தேவையான பால்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கம் பாருங்கள், எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் அடித்து மிதமான தீயில் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போதிலுமே பிளாக் ஆகிடும். அதனால் மிதமான தீயில் இருக்கணும், மிதமான சூடில் இருக்கணும். நம்ம எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பால்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ மிதமான தீயில் வச்சுட்டோம். நம்ம இது நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் வரணும். அந்த கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போதும். ரொம்ப பிளாக்லாம் வேணாம், நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்ம பிளாக் கலருக்காக வெயிட் பண்ணோன்னா இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் போல் ஆகும் பிளாக் கலர் வரத்துக்கு. நான் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வந்துடுமா நான் எடுத்துடுவேன். நான் ரொம்ப பிளாக் எடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு காலா ஜாமுன் பிளாக்காக தான் வேணும்னா நீங்கள் நல்லா பிளாக் ஆகட்டும்னு எடுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக தான் நான் எடுத்துடுவேன். ஸோ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் பிளாக் கலருக்கு வந்துடுச்சு, நல்லா டார்க் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன் காலா ஜாமுன்ஸை. இல்லை எனக்கு பிளாக் தான் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இருந்தால் நம்மளுக்கு பிளாக் கலர் கிடச்சிடும். எனக்கு இந்த கலரே போதும். ஸோ நான் எடுத்துடுறேன். இது 5 மினிட்ஸ் போல் 5 செகண்ட்ஸ் போல் வெளியே இருந்தது. இப்போ இதை நம்ம சிரப்பில் சோக் பண்ணிடலாம். ஸோ நல்லா 5 ஹவர்ஸ் போல் நான் சுகர் சிரப்பில் சோக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நல்லா கலக்கெல்லாம் நம்மளுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்படி தான் நம்மளுக்கு காலா ஜாமுன் செய்வாங்க. உங்களுக்காக வேண்டிய நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த காலா ஜாமுன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த காலா ஜாமுன் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு கலக்கலான ரெசிபி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் VPSN. நன்றி, வணக்கம்.